என் ஆண்டவருக்கு தேவை எல்லாம் ஃபெயிலியர் லிஸ்ட் தான். ஒழுங்கா ஸ்கூலுக்கு போகாத லிஸ்ட், குடும்பத்துல எல்லாராலையும் ஒதுக்கப்பட்ட லிஸ்ட், லவ் ஃபெயிலியர், வாழ்க்கையே ஃபெயிலியர். இதுக்கு மேல உயிர் வாழ்ந்து என்னத்துக்குடான்னு நிறைய பேர் உன்ட கேட்டிருப்பான். அந்த எல்லா கேள்விக்கு ஒரே ஒரு பதிலை இன்னைக்கு நான் உனக்கு கொடுக்கிறேன். நீ அவருக்கு தேவை. உனக்கு இங்கிலீஷே தெரியனாலும் பரவாயில்ல, நீ அமெரிக்கால பிரசங்கம் பண்ணலாம். ஒரு நிமிஷம். அமெரிக்காவுக்கு, கனடாவுக்கு, ஆஸ்திரேலியாவுக்கு தேவைப்படுறது இங்கிலீஷ் பேசுறவங்க இல்ல, அங்க பிச்சைக்காரங்க கூட இங்கிலீஷ் பேசுவேன். இங்க எல்லாருக்கும் தேவை அபிஷேகம் பண்ணப்பட்டவங்க தான். உனக்கு பாஷையே தெரியாத இடத்துல நீ போய் தமிழ்ல பேசுவ. உனக்கு டிரான்ஸ்லேட் பண்றதுக்குனே ஆண்டவர் ஒருத்தனை பறை. ஒரு நிமிஷம். நான் இந்த ஜெர்மன், சுவிட்சர்லாந்து, பிரான்ஸ், இட்டலி, ஹாலண்ட், டென்மார்க், வேற எங்கடா போனோம் நம்ம? யூரோப்பியன் கண்ட்ரீஸ். இங்கெல்லாம் போனா சுத்தமா இங்கிலீஷே தெரியாது. அவங்களுக்கு இங்கிலீஷே தெரியாது, ஃபுட் அப்படின்னா தெரியாது, ஃபேஸ்னா தெரியாது, அவனுக்கு ஃபுல்லா அந்த லாங்குவேஜ் தான் தெரியும். ஆனா நான் போய் பேசும்போது எனக்கு டிரான்ஸ்லேட் பண்ண ஒருத்தன் வந்து நிற்பான். உனக்கு வயசு தேவையில்லை, நீ பாஸ்டர் பையனா இருக்க வேண்டிய அவசியமும் இல்லை, ஸ்கூல்ல ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்க வேண்டிய அவசியமும் இல்லை. அவரை லவ் பண்றியா? அவர் உன்னை லவ் பண்றான்னு புரிஞ்சுக்கிறியா? நீ தாண்டா அடுத்த இவாஞ்சலிஸ்ட். கைய